அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ளாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதிலும் பாபா வங்கா அவர்களுடைய கணிப்புகளின்படி பார்த்தோம் அப்படின்னா, தனுசு ராசிக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கினாலும் பல நேரங்களில் நல்ல மாற்றங்களை இந்த நேரம் தங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னு பாபா வங்கா அவர்கள் கணித்திருக்காங்க. அவங்களுடைய கணிப்புகள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நேரத்தில் பொருளாதார ரீதியான ஏற்ற தாழ்வுகள் ஒரு புறம் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாகவே முடியும். மனைவி வழியில் உங்களுக்கு ஆதரவு பெருக ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிக்க செய்வாங்க. உத்தியோகத்தில் தங்களினுடைய நிர்வாக திறமை வெளிப்படுங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால உத்தியோகம் ரீதியாக மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. பிரயாணங்களில் அதிக விழிப்புணர்வுடன் இருந்து கொள்ளுங்க. அலைச்சல் சற்று அதிகரித்து காணப்படுங்க. கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே அப்படின்னுலாம் வருத்தப்படுவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகும். பேச்சில் இங்கிதம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. வேலை சுமையால் சோர்வாகவே காணப்படுவீங்க. சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியும் இருக்கலாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் பணிப்போர் நீங்க பெறுவீங்க. திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலகட்டம். திடீரென்று எதையோ எழுந்தது போல உணர்வீங்க. சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலமா சச்சரவுகளில் சிக்கிக்கொள்வீங்க. புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களிடம் பணிவாக பேசி வேலை வாங்குவது அவசியம். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்க. குடும்பத்தில் தங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கவும் செய்யலாம். உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீங்க. சிலர் தங்களுடைய உதவியை நாடி வருவாங்க. வியாபாரத்தில் புது யுத்திகளை கையாள செய்வீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவத்தையும் தருவாங்க. மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதிகரிக்கக்கூடிய செலவுகளால் கையிருப்பு குறையவும் ஆரம்பிக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியும் வரலாம். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தாங்க இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசி நடந்து கொள்வது ரொம்ப அவசியம். உற்சாகமாகவே நீங்கள் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படுங்க. குடும்பத்தில் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாக பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும். லாபமும் கூடுதலாகவே இருக்குங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படலாம். சகோதரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியும் இருக்கும். உறவினர்களுடன் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தாங்க இருக்கும். பணியாளர்களால் செலவுகளும் உருவாகலாம். ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க. வண்டி வாகனம் சம்பந்தமாக செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம். தங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையும் குறையும். உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீங்க. சகிப்புத்தன்மை அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் தொழிலில் பணியாளர்கள் ஒத்துழைப்பு குறைவால்
உற்பத்தி திறன் குறையும் வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. அதே சமயம் சிறப்பான உடை அணிந்து மிடுக்காக உலா வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பணச்செலவுகள் ஏற்படலாம். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும். சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்களும் நடைபெறும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீங்க. அரசு பதவியில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளின் தயவால் பயன்பெறுவாங்க. நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளர்களிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும். வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும். மாணவர்கள் கல்வியில முன்னேற மிகுந்த அக்கறையுடன் படிக்கிறது அவசியம். வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சியும் அடைவீங்க. அதே போல மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க. கடின உழைப்பால் நீங்க பெறும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க. மங்கையரால மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படலாம். சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முற்படுவீங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்த பழைய உறவுகளின் வரவு மகிழ்வை தரலாம். பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகளும் அமையப்பெறலாம். பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையப்பெறுவீங்க. சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாகவே அமைவாள். மனைவி மூலமாக பூரண சுகம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாகவே கிடைக்கும். நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் கிடைக்கப்பெறுவீங்க. மனதில் தெய்வ பக்தி மேலிடுங்க. மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கக்கூடிய திறனும் அதிகரிக்கலாம். நல் ஆரோக்கியம் ஏற்படுங்க. அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கப்பெறுவீங்க. தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறையாகவே இருப்பீங்க. சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பமும் ஏற்படலாம். கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க. தொழிலில் ஏற்படும் லாபம் மூலமாக பண வருவாய் அதிகரிக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் சிரமமின்றி கிடைக்கப்பெறுவாங்க. உறவுகள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் ஒத்துழைப்பால் அகமகிழும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பொழுத கழிப்பீங்க. பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகளிடம் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திக்கை நோக்கி செல்லுங்க. கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்தும் கொள்வாங்க. நண்பர்கள் விரும்பி வந்து உதவியும் செய்வாங்க. அதே போல தங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு புறம் இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல தீவிர உழைப்பு அதிகப்படியான முயற்சிகளுடனும் நீங்கள் காரியங்களில் ஈடுபடும் போதே அது வெற்றியாகும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் நல்ல பலன்களையும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. மனம் மகிழும்படியான சம்பவங்களும் நடைபெறலாம். மனக்கவலை குறைய ஆரம்பிக்கும். எல்லா வகையிலையுமே சாதகமான பலன் கிடைக்கப்பெறுவீங்க. சற்று கூடுதலாக எதிலையுமே கவனம் செலுத்துறது நல்லது. திடீர் செலவு உண்டாகலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கல்களும் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் வரலாம். அலுவலக வேலைகள் உடனடியாக முடியாமல் இழுபறையாகவே இருக்கும். நல்ல பெயர் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமா இடைவெளி குறையும். பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. எதிர்பாராத பயணத்தில் தடங்கல்கள் உருவாகலாம். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால்
காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது. எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது. அதே நேரம் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள்ல தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெறப்போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க. மனதுல ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடைபெறும். நயமாக பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும்.